ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் விடிபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நீங்கள் இதை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. குட்டீஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச கேக் தான். இப்போ வர எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கேக் வந்து ரொம்ப மஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு குட்டி ஃபங்க்ஷன்னா கூட கேக் கட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து கேக்குக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த கேக் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா என்ன, அதுவும் நம்ம வீட்டிலே பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியாக பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இன்றைக்கி மைதா சுகர்லாம் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். வீட் ஃப்ளார் இருக்குல்ல, கோதுமை மாவு, அதில் தாங்க செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சல்லடை வச்சுக்கோங்க. ஒரு கப்பு ஃபுல்லாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இது கூட பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 3 போட்டிருக்கோம். கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே போட்டிருக்கோம். போட்டு நம்ம நல்லா சலித்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சலித்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கேக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் பேக்கெட் கோதுமை மாவு இல்லைனா வந்து கோதுமை வாங்கி அடைக்கிறது எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு குட்டி ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. இதில் வந்து எந்த ஒரு கல் எதுவுமே கிடையாது. நான் வந்து எல்லாமே சலித்து எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது கூட ஒரு 1/2 கப்பு வந்து கேர்டு இருக்குல்ல, நல்லா புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு போதுங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட மில்க் வந்து ஒரு 3/4 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து 1/2 கப்பு, பால் வந்து ஒரு 3/4 கப்புங்க. ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயிலுங்க. நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப்பு. நெக்ஸ்ட் வந்து இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரையை வந்து 1 கப்பு ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதில் கட்டிகள் எதுவுமே கிடையாது. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நாட்டு சக்கரை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெல்லம் இருக்குல்ல, அதை கூட வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பேன் போட்டுக்கலாம். அதில் வந்து குட்டி ஸ்டாண்டு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய பவுலில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து ஒட்டாமல் உங்களுக்கு அப்படியே முழுசாக வந்து கிடைக்கும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சா? இப்போ வந்து நம்ம இந்த எல்லா மாவுமே அதை கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஸ்வீட் போட்டாச்சு, மாவு, சோடா எல்லாமே நம்ம போட்டாச்சு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி விளையாடிட்டு அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்களா, ரொம்பவே சூப்பரான மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கூட இது மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் வந்து ஏர் வந்து பம்ப் ஆகாமல் இருக்கும். இந்த மாவு மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிச்சது பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, உங்களுக்கு எது பிடிக்குமோ போட்டுக்கோங்க. நான் வந்து முந்திரியும் பாதாமும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 செகண்ட் நல்லா காய வச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக மூடி நம்ம சிம்மில் தாங்க வச்சுருக்கணும். அடுப்பு பாருங்கள், ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு எடுத்து பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, வேகவே இல்லை பாருங்கள். அரை மணி நேரமாக அது இருக்குது, ஆனால் வேகவே இல்லை. திருப்பி நம்ம என்ன பண்ண மூடி வச்சுக்கணும். திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆச்சுங்க அதை எடுக்கும்போது. இப்போ வந்து கத்தி வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். குத்தி பார்க்கும்போது கத்தியில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆட வச்சுருங்க. ஆட வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம். எடுத்து அதை வந்து நீங்கள் கவுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே முழுசாக கிடைக்கும். வரல அப்படின்னா நீங்கள் கத்தியை வச்சு பேத்து தாங்க எடுக்கணும். ஆக்சுவலி இது வந்து 1/2 அன் ஹவர் நல்லா ஆட வச்சாலே இந்த மாதிரி வந்து விழுந்துடும் டப்புன்னு. பார்த்திங்களா, எவ்வளோ ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஹெல்த்தியான கேக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாத்திரத்தில் அடியில். ரொம்பவே ஹெல்த்தியான வீட் கேக்கு வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிடலாமா? கட் பண்ணுறதுக்கு என் அண்ணன் வந்துட்டான் பாருங்கள். சர்ப்ரைஸ்! அதை எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இந்த கேக் வந்து நம்ம ஆக்சுவலி வந்து இதில் மைதா போடவே இல்லை. இன்னொன்று வந்து சுகர் போடவே இல்லை. வீட்டில் வந்து சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சுகர் போட்டு கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கலாம். அண்ட் வந்து மைதா போடாமல் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். அதாவது கோதுமை மாவு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்.
உங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ்க்கு இல்லைனா வந்து உங்கள் அம்மா அப்பா யாருக்காச்சும் உங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த சுகரோட ஃப்ளேவர் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நாட்டு சர்க்கரை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு போட்டுட்டு அதே 1 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை போட்டேன்னா நீங்கள் வந்து ஒரே 1 கப்பு வந்து சுகர் போட்டுக்கோங்க. ஆனால் சுகர் போட்டு நீங்கள் அவ்வளவோ சாப்பிட்றத நிறுத்திடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து காஃபி, டீ அந்த மாதிரி குடிக்கிறீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு இப்போலேருந்தே பழக்கப்படுத்திடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், ராம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து நம்ம பண்ணதை வந்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி பாராட்டினாலே நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான். எங்கள் அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா எல்லாருமே வந்து நம்ம பண்ண டிஷ்ஷை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்து இன்னும் அடுத்து வந்து நம்ம நல்லா பண்ணலாம், நம்ம பெட்டர் வந்து அவங்கள காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த தூள் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கேக்கில் வந்து அடியில் ஒட்டிகிட்ருக்கும்ல, அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஓரியோ பிஸ்கட் இருக்குல்ல, அதை வச்சு கேக்கு எப்படி செய்யணும்னு நான் போட்டிருப்பேன். நம்ம யூடியூப் ப்ளேலிஸ்ட் எடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த ஓரியோ பிஸ்கட் கேக்குமே நீங்கள் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு நாள் பண்ணி சாப்பிடுங்க. அதுவும் வந்து டேஸ்ட்டுக்காக தான், ஹெல்த்துக்காக கண்டிப்பாக கிடையாது, அதை நானே சொல்லுவேன். அவ்வளோதான் மக்களே. இந்த கேக்கு நீங்கள் மாதம் கூட பண்ணி சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு சூப்பர் ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் VTP சேனல். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.